ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீபகதன்னோந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகளும் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். செப்டம்பர் மாத பலன்கள். கன்னிராசியை பொறுத்தளவு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கிறது என்பதை இப்ப பார்க்க போறோம். உண்மையிலே சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இப்ப கன்னிக்கு அப்படி பார்த்தீங்க, கன்னிக்கு கேந்திர 10ஆம் இடத்தை பார்த்தோம்னா எப்பயுமே ஒரு ஜீவனஸ்தானம் நல்ல சிறப்பாக அமைந்திருக்கணும். அந்த ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு.
அப்போ செவ்வாய் வந்து கன்னி ராசிக்கு ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு இராணுவம், காவல்துறை, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற துறைகள், சிலருக்கு டாக்டர் ஆகக்கூடிய யோகங்கள், அதெல்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ கிரகமாளிகா யோகம் வந்து ஏற்பட்டுருப்பாருங்க. அதாவது நல்ல கவனிங்க. இப்போ கன்னிராசிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்திலிருந்து அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் வரைக்கும் வரிசையாக கிரகம் இருக்குது. 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல குரு ஆட்சி உச்சம், 11ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி கேதுவோடு சேர்ந்து, ஞானகாரனோடு சேர்ந்து. அடுத்து உங்கள் ராசியில் கன்னி ராசியில் புதன். வரிசைய கிரக மாளிகை யோகம். இது அற்புதமான கிரக மாளிகை யோகம் வந்து உங்களுக்கு எப்போ ஏற்பட போகுது? எப்பயும் ஏற்படாது, எப்பாவது ஒரு முறை தான் வரும். ஆக இந்த அமைப்பு அமைந்திருக்கிறது. இந்த கிரக மாளிகம் என்பது உங்களை வாழ வைக்காமல் விடாது, உங்களுக்கு முன்னேற்றம் தராமல் விடாது. உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய வேலை வாய்ப்பு, மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய தொழில் யோகம், ஒரு புதிய பொறுப்பு, புதிய பதவி, அரசாங்க, அரசியல், இராணுவம், காவல்துறை, மருத்துவர், டாக்டர் தொழில், இதெல்லாம் ஒரு அற்புதமாக அமையப்போகுது. பெரிய பதவிகள் வரப்போகுது. சொந்த தொழில் செய்வதற்கு மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு புகழ் வாய்ந்த தொழில், நல்ல திருமண வாழ்க்கை, படித்த மனைவி, படித்த கணவன், வெளிநாட்டு யோகம், அற்புதமாக அமைஞ்சு. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் 2 சொத்து வாங்குவீங்க. 2 தொழில், 2 வருமானம், 2 சொத்து நிச்சயம் உண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொதுவான பலன். இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு கன்னி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் என்னதான் சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அது சரி செய்யக்கூடிய நிலையில் இருக்கு. ஏன்னா பொதுவாக கணவனை பிரித்து உள்நாட்டு விட்டு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று போய் தொழில் உத்தியோகம் பார்த்தீங்கன்னா கணவன் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இப்போ குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு. இப்போ குடும்பத்தில் வருமானம் கொட்டக்கூடிய நேரம், ராஜ கிரகங்கள் உங்களுக்கு வலிமையா இருக்கு. ராஜ யோக கிரகங்கள், கிரக மாளிகா அற்புதமா இருக்கு. அதே நேரம் இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதே நேரம் ஜாதகம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு திருப்தி ஏற்படணும், உங்கள் முயற்சிகள் முன்னேற்றமா இருக்கணும், உங்களுடைய வெற்றி எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப முக்கியம், உங்கள் எதிர்கால திட்டங்கள் வெற்றி அடைவது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும், ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இந்த 2 காரணம் தான். இதைத்தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.